2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 இளைஞர்கள் ஒரு வேலையை வந்து 99 நாளில் வந்து முடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இளைஞரும் சேர்ந்து வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கேள்வி. இந்த மாடல் சம் வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் வந்து நம்ம 2 பேர் வச்சு தான் போட்டிருப்போம். ஆண்கள் அல்லது பெண்கள், சரிங்களா? அந்த மாதிரி சம் பார்த்துருப்போம். 3 பேர்னாலும் அதே மெத்தடு தான், சரிங்களா? அந்த சம் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தடு தான், சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி அல்லதுன்னா என்ன அர்த்தம்? 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 இளைஞர்கள் 99 நாளில் முடிப்பாங்கன்னா, 2 ஆண்கள் வந்து அந்த வேலையை வந்து 99 நாளில் முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா 6 பெண்கள் சேர்ந்தால் அந்த வேலையை வந்து 99 நாளில் முடிச்சிருவாங்க. 4 இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 99 நாளில் முடிப்பாங்க. அப்போ இவங்க எல்லோரும் வந்து சமன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இது இருக்கு இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து சமன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து 2 மென்னு 6 விமனு 4 பாய்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு மென்னு செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு விமன் செஞ்சால், அப்புறம் ஒரு பாய்ஸ் செஞ்சால் அதை கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மென்னு எவ்வளோ முடிப்பாங்க, ஒரு விமன் எவ்வளோ முடிப்பாங்க, ஒரு பாய் வந்து எவ்வளோ முடிப்பாங்க, இதை கண்டுபிடிச்சா வந்து ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 மென்னு சேர்ந்தால் 99 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு மென்னு வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்படியே போட வேண்டியதான். நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மென்னு டேஸு அவர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். M1 D1 அப்புறம் இது அவர் கீழே வந்து என்ன பண்ணணும், ஒர்க் டன் ஈக்குவல் டு M2 D2 H2 பை ஒர்க் டன், சரிங்களா? ஒர்க் டன் எந்த டேட்டா இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். M1ன்றதுன்னு இது 2 மென், ஓகேங்களா? 2 மென்னு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? D1ன்றது வந்து 99. அவர் எதுவும் இல்லை, அப்போ இதை விட்டுற வேண்டியதான். இந்த சைடு என்ன இருக்குது, ஒரு மென்னு, சரிங்களா? இப்போ 1 இன்ட்டு D2 தான் கண்டுபிடிக்க போகிறேன், எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ எக்ஸ். அவர் இல்லை, ஒர்க் டன்லாம் எதுவும் இல்லை இல்லையா? அதனால் அப்படியே வச்சுருங்க. எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ ஒரு மென்னு எக்ஸுன்றதுன்னு எது, நாட்கள், சரிங்களா? 198 நாளில் வந்து முடிப்பாங்க, சரிங்களா? அப்போ ஒரு மென்னு வந்து 198 நாளில் வந்து முடிப்பாங்க. அதேமாரி வந்து இப்போ அதே மாதிரி தான் 6 விமன் வந்து 99 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு விமன் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 6 × 99 பிறகு என்ன வரும்னா 594 நாளில் முடிப்பாங்க, சரிங்களா? எக்ஸுன்றது நாட்கள். அப்போ ஒரு விமன் வந்து 594 நாளில் முடிப்பாங்க. அதேமாரி ஒரு பாய்ஸ் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். 4 பாய்ஸ் 99. அப்போ 4 பாய்ஸ் வந்து 99 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு பாய் வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? நான் கிடைக்குன்னா இது எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 396 நாளில் வந்து ஒரு பாய் வந்து முடிச்சிருவார். இது 3 சேர்த்து இங்கே எழுதிக்க வேண்டியதான். எழுதிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் தான் இது டோட்டல் ஒர்க்கு. இது வந்து நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம், சரிங்களா? இருந்தாலும் ஒரு மெத்தட் இருக்குது இந்த மாதிரி பெரிய நம்பர்னு, அது வந்து கடைசியாக சொல்கிறேன் நான், சரிங்களா? பெரிய நம்பர் கொடுத்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தாலே இது சொல்கிற மாதிரி தான் இருக்கான. இங்கே பாருங்கள், பெரிய நம்பர்னு இது 594. 594 வந்து மற்ற இடத்துலேயே வருதான்னு பார்க்கணும், வராது. எனக்கு வந்து பாருங்கள், ஒன் டைம்னு இது 396. இன்னொரு வாட்டி 396 பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போயிடும் அது, சரிங்களா? அப்போ இது வந்து எல்சிஎம்மாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், 594 கூட இன்னொரு 594 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதாவது இன்ட்டு 2 பெருக்கணும்னு சொல்லிடலாம் இல்லையா? 2 ஒன்று தான், 2ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 1188 கிடைக்கும், சரிங்களா? சப்போஸ் இதுவும் வரலன்னா இன்ட்டு 3, அதாவது வந்து 594 கூட 594 மாதிரி ஆட் பண்ணினா போகணும். எது வரைக்கும்னா மற்ற 2 நம்பரும் வந்து இதை டிவைட் பண்ணுற வரைக்கும், பெரிய நம்பர், சரிங்களா? இப்போ 1188 வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரி, 198 டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இது வந்து 200ன்னு வச்சுங்க. இப்போ 200 × 6 போட்டால் நமக்கு என்ன வரும், 1200 வரும், சரிங்களா? இது வந்து 2 குறையுது. அப்போ எத்தனை வாட்டி 2 குறைய போகுது, 6 வாட்டி. அப்போ 2 × 6 போட்டால் 12 வரும். 12 வந்து 1200 கழிச்சா வரும், 1188 வந்துடும், சரிங்களா? அப்போ வந்து இதெல்லாம் டிவைட் ஆகும். அடுத்து 396 பாருங்களேன். 396 வந்து 400ன்னு வச்சுங்க. அப்போ 400 × 3 போட்டால் என்ன வரும், 1200 வரும். இதில் எவ்வளோ குறையுது, 400 4 குறையுது. அப்போ 4 × 3 என்னது, 12 வரும். 1200 12 போனால் 1188. அப்போ இதெல்லாம் டிவைட் ஆகுது. அப்போ எல்சிஎம் எது, 1188 தான் வந்து எல்சிஎம், சரிங்களா? இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க ஒரு மென்னு, அந்த மாதிரி ஒரு விமன் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்றது வந்து கிடைக்கும் நமக்கு, சரிங்களா? இப்போ டிவைட் பண்ண நான் பாருங்கள், 1188/198. 198 வந்து 200ன்னு வச்சுங்க. அப்போ 200 × 6 தானே இது, 1200 இல்லையா? இப்போ எவ்வளோ குறையுது, இல்லை 2 குறையுது. 2 × 6 போட்டால் 12 குறையுது. கரெக்டாக வந்து நான் ஆகும் 118 வந்து 6 முறை டிவைட் ஆகிடும்.
அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்சிஎம் எடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, அதேமாரி பார்த்து சொல்லிடலாம். இதை டிவைட் பண்ணால் 2 டைம் வரும். இதுன்னு இது 3 முறை வந்து சொன்னேன் 1600, அதில் வந்து 12 குறைகிற மாதிரி இருக்குன்னு. அப்போ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இல்லையா 3ன்னு. சரி ஓகே. இது வந்து இது ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்றது கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னு, ஒரு விமனு, ஒரு பாய் சேர்ந்து வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் வந்து கேள்வி இல்லையா. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஒரு மென்னு, ஒரு விமனு, ஒரு பாய், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நான் இது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ முடிப்பாங்க, அப்போ 8 11 சரிங்களா. 6 + 2 + 3 போட்டால் என்ன கிடைக்கும், 11. அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 பங்கு வேலையை முடிப்பாங்க. மொத்தமாக எவ்வளோ பங்கு வேலை இருக்குன்னா 1188 சரிங்களா. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கிறாங்க, 11 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சால் 1188 இந்த பங்கு வேலை முடியும்னு பார்த்தா என்ன பண்ணணும், டிவைட் பண்ண வேண்டியதான். டிவைட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கணும், 108 வரும் சரிங்களா. 108 தான் வந்து ஆன்சரு. சரி ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்சிஎம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் பகா காரணிப்படுத்துதல். இப்போ 198 ஆச்சா, ப்ரைம் நம்பர் வச்சு டிவைட் பண்ண போக வேண்டியதான். பண்ணனா வரும் 2 டேபிளில் பண்ணால் வரும் 99 வரும். 3 டேபிளில் பண்ணால் 33 வரும் சரிங்களா. இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2 × 3 × 3 × 11. அடுத்தது பாருங்கள் 594. 594 வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணால் வரும் 297 வரும். அப்போ 297 3ஆல் டிவைட் பண்ணால் 99 வரும். 99க்கு அப்புறம் என்னது, இது மேலே இருக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும். 3 × 3 × 11. இதை அப்படியே எழுதிக்க வேண்டியது. இது கூட சேர்த்து 3 × 3 × 11 போட்டு அப்புறம் இந்த 2 × 3 அப்படிங்க சேர்த்து எழுதிங்க. அடுத்தது 396 எல்சிஎம் எத்தனை வரும், 2 டேபிளில் டிவைட் பண்ணால் வரும் 198 வரும் சரிங்களா. 198க்கு அப்புறம் என்ன வரும், இது அப்படியே கண்டினியூ ஆகும் 2 × 3 × 3 × 11. அப்போ இந்த 2 கூட வந்து சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். 2 போட்டால் மேலே இருக்கிறது வந்து அப்படியே சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து பவரில் எழுதிக்கிங்க. இது எப்படி எழுதலாம், 2 × 3² அப்புறம் இது 11. அடுத்தது இது எப்படி எழுதலாம், 2 × 3³ × 11. அதேமாதிரி கீழே இருக்கிறது 2², 3² அப்புறம் 11. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். எல்சிஎம்ல நம்ம என்ன பண்ணோம், எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 2 3 11 எல்லாத்துலேயும் அதானே இருக்குது. ஒரு வாட்டி ரிப்பீட் ஆனால் கூட எடுத்து எழுதிக்கணும். அதான் நம்ம பண்ணுவோம். இருக்கிற எல்லா நம்பரும் எழுதிங்க. 2 3 11 2 3 11. மற்ற எல்லாமே ரிப்பீட் ஆகுதாங்க, இது புதுசாக எதுவும் நம்பர் இல்லை ஓகேங்களா. சப்போஸ் 7 இருந்தால் என்ன பண்ணணும், 7 எழுதிக்கணும் நம்ம, அதானே எல்சிஎம்மு. சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் இது லீஸ்ட்டாக ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும், ஹையஸ்ட் பவரை எடுத்துக்கணும். 2ல் எது ஹையஸ்ட் பவர், 2². 3ல் ஹையஸ்ட் பவர்னு இது 3³. அப்புறம் 11ல் வந்து எல்லாத்துக்கும் சேம் பவர் தான் இருக்குது. அப்போ 11 அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண இது 1188 தான் வந்து எல்சிஎம் சரிங்களா. ஆனால் இந்த சம்முக்கு வந்து இவ்வளோ போகணுன்னு அவசியம் இல்லை. மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ரொம்ப பெரிய நம்பர் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்தாலே சொல்கிற மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டிவைட் பண்ணக்கூடாது. நம்ம இதை பாருங்கள், இது வந்து 3 டேபிளில் டிவைட் பண்ண ஆகும் 3 விமன் வந்து 34 நாளில் முடிப்பாங்க. இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்து தப்பாக ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி டிவைட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் எடுத்துக்கணும். இவங்க எல்லோரும் வந்து ஈக்குவல்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் வச்சு சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை விட கம்மியான வேல்யூ தான் இங்கே வந்துடும் சரிங்களா. இங்கே வந்து ஒரு உமன் வந்து 594 நாளில் முடிக்கிறாங்க. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், மென்னை விட கம்மியான நாளில் முடிக்கிற மாதிரி இங்கே வந்துடும் டேஸு சரிங்களா. புரியுதா உங்களுக்கு. அதனால் வந்து டிவைட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சு சால்வ் பண்ணுங்கள். சரி ஓகே. இதுக்கு என்ன ஆன்சரு, 108 தான் வந்து இதுக்கு ஆன்சர்.